வெல்கம் டு மைலி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு உருண்டை. அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நியூ அப்டேட்ஸுக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு பச்சரிசி, 1 பிடி புழுங்கல் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுடுங்க. தேங்காய் திருவல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகாய், எண்ணெய், உப்பு, பெருங்காயம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அரிசி ஊற வைக்கும் போதே 1 பிடி புழுங்கல் அரிசி சேர்த்து ஊற வச்சிடலாம். 1 கப் ரைஸுக்கு சும்மா ஒரு கை போட்டுடுங்க. ஏன்னா உப்பு உருண்டை ரொம்ப சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த பதத்தில் மாவு இருந்ததுனா தான் உப்பு உருண்டைக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு. இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். நல்லா பொரிஞ்சதுனா தான் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம கோல்டன் ஃப்ரை ஆக்குறது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செய்யுங்கன்னா. கருவேப்பிலை 1 கொத்து, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3-4 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவையும் அதில் சேர்த்துட போகிறோம். இப்போது உப்பு, நீங்கள் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்தும் அரைச்சிக்கலாம், இல்லை கடைசியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்தால் கலந்து வரும். இப்போ தண்ணியாக இருக்கிற மாவு பார்க்கறதுக்கு உப்புமா மாதிரி வரும். இப்போ எல்லா மாவும் பாதி வேக்காடில் வெந்திருக்கும். தேங்காய் துருவல் ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போது எல்லா மாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் கொட்டி காத்தார விட்டுடலாம். இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எதுக்கு எண்ணெய்லாம் தேவையே இல்லை, அதுலேயே எண்ணெய் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இப்போது எல்லா பாலையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அதில் எல்லாமே வச்சுடுங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் நம்மளுடைய சூப்பராக சாஃப்டாக இருக்கிற உப்பு உருண்டை ரெடியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.